Today's topic is about how to generate basic reports in Tally Prime. So in the session நமக்கு ஆர்கனைஸ் பண்ணிருக்கிறது அசெட் இன்டெகிரேட்டட் இன்ஃபோசிஸ்டம். அசெட் இன்டெகிரேட்டட் இன்ஃபோசிஸ்டம் தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ், தமிழ்நாடுல ஒரு 5-ஸ்டார் டாலி பார்ட்னரா இருக்காங்க. உங்களுடைய டாலி ரிலேட்டட் ப்ராடக்ட் லைக் டாலி சில்வர், டாலி கோல்டு, டாலி சர்வர், இல்லைன்னா டாலியோட சப்போர்ட்ஸ், டிஎஸ்எஸ், டாலியோடைய ரிப்போர்ட்ஸ் கஸ்டமைசேஷன், இன்வாய்ஸ் கஸ்டமைசேஷன், இல்ல இன்டெகிரேஷன் மாதிரியான சப்போர்ட்ஸ் தேவைப்பட்டதுன்னா கேன் அப்ரோச்சஸ். எங்களோட வெப்சைட் வந்து www.assettally.com. Right? இன்னைக்கு டாபிக் வந்து how to generate basic reports in Tally Prime. இந்த செஷன் வந்து ஒரு ஜூனியர் அக்கௌண்டன்ட்கான ஒரு செஷன். My name is Manikandan. I'm the Chief Knowledge Officer at Asset Integrated Infosystem. Welcome to the topic. ஸோ இந்த செஷன்ல நான் என்ன விஷயங்கள் உங்களுக்கு சொல்லி தரணும் அதை நீங்க வந்து உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. இஃப் யூ ஆர் அ ஜூனியர் அக்கௌண்டன்ட், உங்களுடைய சீனியர் அக்கௌண்டன்ட்டோட சப்போர்ட் எடுத்துக்கோங்க. அண்ட் உங்களுடைய டாக்ஸ் கன்சல்டன்ட், உங்களுடைய சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸோடைய சப்போர்ட் எடுத்துக்கோங்க. அண்ட் தென் யூ கேன் இம்ப்ளிமெண்ட் இட். அது இல்லாம நம்ம வந்து இயர் எண்ட்ல இருக்கோம், இந்த ஃபைனான்ஷியல் இயருடைய கம்ப்ளீஷன் ஸ்டேஜ்ல இருக்கோம். இந்த டைம்ல நீங்க புதுசா எதுவும் இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. ஃப்ரம் 1st of April onwards நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு இப்பத்துல இருந்து உங்களை நீங்க தயார்படுத்திக்கோங்க. ஸோ லெட் அஸ் கெட் இன்டு தி செஷன். இன்னைக்கு செஷன்ல நம்ம ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். பட் இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு லேர்ன். ஜூனியர் அக்கௌண்டன்ட்ஸ் அப்படின்னாவே ஒரு டேட்டா என்ட்ரி லெவல்ல தான் ஒர்க் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. அவங்களுமே இந்த ஃபைனான்ஷியல் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கும் அதை வந்து பிசினஸ் ஓனர்ஸ்க்கோ இல்லை வந்து அவங்களுடைய சீனியர் அக்கௌண்டன்ட்ஸ்க்கு ரிப்போர்ட் பண்றதுக்கும் பழகலாம். ஸோ அதுக்கான ஒரு முயற்சி தான் இந்த டாபிக். இன்னைக்கு நம்ம 3 விஷயம் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஒன்று வந்து ரொம்ப பேசிக்கான ரிப்போர்ட்ஸ், அக்கௌண்ட்ஸ்ல வந்து ரொம்ப எசென்ஷியலான ரிப்போர்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். அது என்னன்னா, டாலியில நீங்க புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணும்போது டே புக், லெட்ஜர் புக் அண்ட் ட்ரையல் பேலன்ஸ், இது ரொம்ப 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 முக்கியம். இது வந்து ஒரு ரிப்போர்ட்டிங்காக கிடையாது. இந்த ரிப்போர்ட்ஸை பார்த்து எந்த ஒரு ஃபைனான்சியல் டிசிஷன்ஸும் நம்ம எடுக்க போறதும் கிடையாது. பட் நம்ம பண்ணிருக்கிற அக்கௌண்டிங் வந்து ப்ராப்பரா இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா நமக்கு இந்த 3 ரிப்போர்ட்ஸுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் தென் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். அப்கோர்ஸ் ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் நம்மளுடைய டிசிஷன் மேக்கிங்கான ஒரு ரிப்போர்ட்ஸ் லைக் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட். அதை பத்தியும் நம்ம டீடைல்டா டிஸ்கஸ் பண்ண போறோம். அப்கோர்ஸ் நீங்க கேட்கலாம், P&L அண்ட் பேலன்ஸ் ஷீட் டாலியில வந்து டிஃபால்ட்டா வந்துடும். நான் வந்து என்னுடைய டிரான்சாக்ஷன்ஸை போஸ்ட் பண்ணேன் அப்படின்னா டிஃபால்ட்டாவே இருக்கு, நான் என்னுடைய ஃபைனான்சியல் ரிப்போர்ட்ஸை நான் வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இதுல வந்து இந்த ரிப்போர்ட்ஸை எப்படி பார்க்கணும், இதை வந்து நம்ம எப்படி கஸ்டமைஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது ஒரு ரிப்போர்ட்டை வந்து டிஃபால்ட்டா டாலியில கொடுக்குறாங்க அப்படின்னா அதை அப்படியே நம்ம பார்க்கறத விட ஒரு சில சேஞ்சஸ் பண்ணி அந்த ரிப்போர்ட்டை கஸ்டமைஸ் பண்ணி பார்க்கும்பொழுது அந்த ரிப்போர்ட் இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவா இருக்கும், குயிக் டிசிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, நம்ம வந்து எல்லா பிசினஸ் ஓனரும் அக்கௌண்ட்ஸ் தெரிஞ்சிருக்குமா அப்படின்னா அது ஒரு கொஸ்டின் மார்க் தான். அவங்களுக்கு புரியுற மாதிரியும் இந்த ரிப்போர்ட்ஸ் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கலாம். அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். அண்ட் ஃபைனலா இந்த ரிப்போர்ட்ஸ் வந்து F12 கான்ஃபிகரேஷன், டாலியில F12 கான்ஃபிகரேஷன்ல போனீங்கன்னா எந்த ஸ்கிரீனா இருந்தாலும், எந்த ரிப்போர்ட்டா இருந்தாலும், இல்ல இந்த வவுச்சர் என்ட்ரிஸ் போஸ்ட் பண்ற இடமா இருந்தாலும், இல்ல வந்து மாஸ்டர்ஸா இருந்தாலும், அங்க வந்து நம்ம F12 கான்ஃபிகரேஷன் மூலமா நம்ம வந்து அந்த பிளேஸ் வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இட்ஸ் நத்திங் பட் செட்டிங்ஸ். நம்மளுடைய மொபைல் ஆப்ல ஒரு வாட்ஸ்அப், ஒரு டெலிகிராம், ஒரு இன்ஸ்டாகிராம்ல நமக்கு எப்படி செட்டிங்ஸ் பேஜ் இருக்கோ அதே மாதிரி தான் நம்மளுடைய டாலி ரிப்போர்ட்ஸ்லயும் செட்டிங்ஸ் பேஜ் அப்படின்றது F12 கான்ஃபிகரேஷன். இந்த F12 கான்ஃபிகரேஷன் மூலமா நம்மளுடைய ரிப்போர்ட்ஸை எப்படி நீங்க கஸ்டமைஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அது மட்டும் இல்லாம அந்த F12ல இல்லாத பாசிபிலிட்டிஸ், அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரே இல்லை அப்படின்னா எனக்கு ஒரு சில தேவைகள் இருக்கு, அதை நான் வந்து எனக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியுமா, என்னோட ஆர்கனைசேஷன் என்னுடைய மேனேஜ்மெண்டோட நீடுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ண முடியுமானா நிச்சயமா பண்ண முடியும். அது எப்படின்ற ஒரு இன்ட்ரோடக்ஷனும் உங்களுக்கு கொடுக்க போறேன். ரைட்? ஸோ லெட் அஸ் கெட் இன்டு தி சப்ஜெக்ட். இன்னைக்கு சப்ஜெக்ட்ல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது டே புக். இது எல்லாமே நான் உங்களுக்கு டாலி கனெக்ட் பண்ணி ப்ராக்டிக்கலா அதை காட்ட போறேன். பட் இந்த ரிப்போர்ட் நான் என்ன அப்படின்ற ஒரு பேசிக் ஓவர்வியூ மட்டும் நீங்க பாருங்க. டே புக் அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, லிஸ்ட் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் வந்து நம்ம பார்க்க போற இடம் தான் டே புக். நம்ம என்ன பண்றோம்னா வவுச்சர்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷனுக்குள்ள போய் தான் நம்மளுடைய டே டு டே டிரான்சாக்ஷன்ஸை ரெக்கார்ட் பண்றோம். நம்ம ரெக்கார்ட் பண்ண பிறகு நம்மளுடைய டிரான்சாக்ஷன் ஸ்டோர் ஆகிற இடம் தான் டே புக். இமீடியட்டா இந்த டே புக்ல இருந்து தான் நம்ம அந்த ரிப்போர்ட்ஸை வந்து அந்த டிரான்சாக்ஷன்ஸை வந்து ஆல்டர் பண்றதுக்கோ இல்லை எடிட் பண்றதுக்கோ நம்ம வந்து உள்ள போய் பார்க்க போறோம். ஸோ இந்த டே புக் வந்து நம்ம பீரியாடிக்கலா பார்க்கலாம். பை டிஃபால்ட் வந்து என்னைக்கு லாஸ்டா நம்ம என்ட்ரிஸ் போட்டிருக்கோமோ அன்னைக்கு தான் டே புக் ஓப்பன் ஆகும். ஆனா நம்ம பீரியட்ஸை சேஞ்ச் பண்ணி மந்த்லியோ வீக்லியோ இல்லை ஃபுல் ஃபைனான்ஷியல் இயருக்குமான எல்லா டிரான்சாக்ஷனுமே பார்க்கலாம். இது வந்து டிபிக்கலா ஒரு மேனுவல் அக்கௌண்டிங்ல நம்மளுடைய புக் கீப்பிங் சொல்றோம் இல்லையா, அந்த மேனுவல் புக் கீப்பிங்ல ஒரு டே புக் நம்ம எப்படி பார்ப்போமோ அதே மாதிரி தான் இருக்கும். அடிஷ்னலா நம்ம என்னென்ன வவுச்சர் டைப்ஸ் யூஸ் பண்ணி இந்த டிரான்சாக்ஷன்ஸை நம்ம போஸ்ட் பண்ணிருக்கோமோ அந்த வவுச்சர் டைப்போட சேர்த்து நம்ம இந்த டே புக்கை வியூ பண்ணலாம். ஸோ டாலி கனெக்ட் பண்ணி இந்த டே புக் எப்படி பார்க்கலான்றதை நான் உங்களுக்கு சொல்றேன். அடுத்ததா பாத்தீங்கன்னா லெட்ஜர் புக். லெட்ஜர் புக்னா என்ன அப்படின்னா, அக்கௌண்டிங் பேசிக்ஸ் படிச்சவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அக்கௌண்டிங் சைக்கிள்ல வந்து 2வது ஆக்டிவிட்டி வந்து
லெட்ஜர் போஸ்டிங். ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்றது. பாஸ் பண்ண ஜேர்னல்ஸை நம்ம என்ன பண்ணுவோம்னா சிமிலர் நேச்சர் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸை வந்து நம்ம செக்ரிகேட் பண்ணி ஒரு பேஜ்ல கொண்டு வருவோம். இட் இஸ் நத்திங் பட் அ லெட்ஜர் புக். ஃபார் எக்ஸாம்பிள் கேஷ் ரிலேட்டட் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே தனியா ஒரு பேஜ்ல எடுத்து போய் எழுதுறோம்னா அதுக்கு பேர் தான் லெட்ஜர் புக். இது ரொம்ப சிம்பிளான அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் சொல்றேன். அதே மாதிரி ரெண்ட் ரிலேட்டட் டிரான்சாக்ஷன், கேபிட்டல் ரிலேட்டட் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே பிரிச்சு எழுதுறது தான் நம்மளுடைய லெட்ஜர் புக். இட் இஸ் நத்திங் பட் கலெக்ஷன் ஆஃப் சிமிலர் நேச்சர் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ். சேல்ஸ் அப்படின்ற டிரான்சாக்ஷன்ஸ் என்னுடைய ஆர்கனைசேஷன்ல இந்த மந்த் ஃபுல்லா ஒரு 30 டிரான்சாக்ஷன் நடந்திருக்குன்னா அந்த சேல்ஸ் டிரான்சாக்ஷனை மட்டும் நம்ம டே புக்ல இருந்து நம்ம ஜேர்னல் புக்ல இருந்து எடுத்துட்டு போய் தனியா செக்ரிகேட் பண்ணி நம்ம டே புக் அப்படின்னு லிஸ்டிங் பண்ணணும், லெட்ஜர் புக் அப்படின்னு லிஸ்டிங் பண்ண போறோம். ஆனா இதுல ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா இந்த லெட்ஜர் புக் வந்து சம்மரி, டோட்டலா அந்த டிரான்சாக்ஷனுடைய சம்மரியை நமக்கு காட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்ட் லெட்ஜர் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஒரு வருஷத்துல நம்ம 12 வாட்டி ரெண்ட் பே பண்ணிருக்கோம்னா அந்த 12 டிரான்சாக்ஷனையும் அந்த ரெண்ட் லெட்ஜர் புக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அதனுடைய டோட்டல் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். இதே வந்து ராம் அண்ட் சன்ஸ் அப்படின்னு நமக்கு ஒரு கஸ்டமர் இருக்காருன்னா அவருடைய லெட்ஜர்ல நம்ம எத்தனை வாட்டி அவருக்கு சேல்ஸ் பண்ணிருக்கோமோ அந்த எல்லா சேல்ஸ் டிரான்சாக்ஷனையும் லிஸ்ட் பண்ணிட்டு அவர்கிட்ட இருந்து எத்தனை வாட்டி மணி வந்ததோ அந்த ரிசிப்ட் வெற்றி எல்லாத்தையும் நம்ம அக்கௌண்ட் பண்ணி ரெண்டுத்துக்குமான டிஃபரன்ஸ் என்ன அப்படின்ற ஒரு சம்மரியை பார்ப்போம். இட்ஸ் நத்திங் பட் த அமௌண்ட் டு பி ரிசீவ்ட் ஃப்ரம் ராம் அண்ட் சன்ஸ். இந்த மாதிரி நம்ம லெட்ஜர் புக்கை எப்படி வியூ பண்ணணும்ன்றதையும் இன்னைக்கு செஷன்ல பார்க்க போறோம். அண்ட் தென் ட்ரையல் பேலன்ஸ். ஸோ ட்ரையல் பேலன்ஸ் அப்படின்றது வந்து ஒரு ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்லாம் எடுத்துக்க முடியாது. நான் ட்ரையல் பேலன்ஸ் பார்த்த உடனே எனக்கு வந்து என் கம்பெனியோட ப்ராஃபிட் தெரியுமா, என்னோட கம்பெனியோட கிராஸ் ப்ராஃபிட் நெட் ப்ராஃபிட்டை பிரிச்சு பார்க்கலாமா, இல்லை வந்து என்னோட பேலன்ஸ் ஷீட் பார்க்க முடியுமா, என்னோட நெட்வொர்க் பார்க்க முடியுமா, அசெட்ஸ் வேல்யூ எவ்வளோ, லைபிலிட்டி வேல்யூ எவ்வளோ இமீடியட்டா நான் தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் தெரிஞ்சுக்க முடியாதுங்க. ட்ரையல் பேலன்ஸ் அப்படின்றது ரொம்ப சிம்பிள். என்னுடைய எல்லா லெட்ஜர்ஸுடைய பேலன்ஸ் எடுத்துட்டு வந்து நம்ம ஒரு இடத்துல எழுதுறோம்னா அதுதான் நம்மளுடைய ட்ரையல் பேலன்ஸ். பை டிஃபால்ட்டா ட்ரையல் பேலன்ஸ் பொறுத்த வரைக்கும் டெபிட் அண்ட் கிரெடிட் வேல்யூஸ் இருக்கும். ரெண்டுத்தோடைய டோட்டலும் டாலி ஆகணும். அதுதான் ட்ரையல் பேலன்ஸ் உடைய அப்ஜெக்டிவ். அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம டபுள் என்ட்ரி சிஸ்டம்ல புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணும்பொழுது ஜேர்னல் என்ட்ரி போட்டுட்டு அடுத்ததா லெட்ஜர் போஸ்டிங் பண்றோம் அப்படின்னா அந்த லெட்ஜர்ஸ் உடைய பேலன்ஸ் எல்லாம் எடுத்து வந்து ட்ரையல் பேலன்ஸ்ல டெபிட் பேலன்ஸ் தனியாகவும் கிரெடிட் பேலன்ஸ் தனியாகவும் நம்ம எழுதும் பொழுது ரெண்டுத்துடைய டோட்டலும் ஈக்குவலா வந்திருக்கு அப்படின்னா நம்ம டபுள் என்ட்ரி சிஸ்டம் ஃபாலோ பண்றதுல டெபிட் அண்ட் கிரெடிட் வேல்யூவை ஈக்குவலா மிஸ்டேக் இல்லாம அப்டேட் பண்ணிருக்கிறோன்றது மட்டும்தான் நமக்கு ட்ரையல் பேலன்ஸ்ல இருந்து கிடைக்கிற அவுட்புட். ஒருவேளை ட்ரையல் பேலன்ஸ் நமக்கு டாலி ஆகல அப்படின்னா நம்ம அப்போ ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணிருக்கோம்னு அர்த்தம். சரி ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு ரெண்ட் பேமெண்ட் என்ட்ரி பாஸ் பண்றேன். 12,000 ரெண்ட் அக்கௌண்ட் டெபிட் 12,000 டு கேஷ் அக்கௌண்ட் 12,000 அப்படின்னு தான் நம்ம என்ட்ரி போடுவோம். ஆனா மேனுவல் அக்கௌண்டிங் பண்ணும்பொழுது பை மிஸ்டேக் ரெண்ட் அக்கௌண்ட் டெபிட் 12,000 டு கேஷ் அக்கௌண்ட் 1,200, அதாவது ஒரு ஜீரோவை மட்டும் நான் விட்டுறேன்னு வச்சுக்கோங்களேன். இதை வந்து நம்ம ட்ரையல் பேலன்ஸ்க்கு கொண்டு வரும்போது நம்மளோட ட்ரையல் பேலன்ஸ் டாலி ஆகாது. ஸோ அப்போ அதுல இருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம டெபிட் அண்ட் கிரெடிட்ல ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணிருக்கோம், அதனால தான் அது டாலி ஆகல அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ட்ரையல் பேலன்ஸ் தான் நம்மளுடைய அதர் ஃபைனான்சியல் ரிப்போர்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்றதுக்கான ஒரு பேஸ். இந்த ட்ரையல் பேலன்ஸை பத்தி நம்ம ஏன் பார்க்கணும் அப்படின்னா இதை பத்தி நம்ம நிறையவே டிஸ்கஸ் பண்ணணும். ரொம்ப சிம்பிள். நீங்க ஒரு கம்பெனியோட அக்கௌண்டன்ட் அப்படின்னா நீங்க வந்து வவுச்சர் என்ட்ரிஸ் போஸ்ட் பண்ணுவீங்க, டாலில ஆட்டோமேட்டிக்கா லெட்ஜர் போஸ்டிங்ஸ் நடக்கும், எல்லா ஃபைனான்சியல் ரிப்போர்ட்ஸும் ஜென்ரேட் ஆகும். ஆனா உங்களுடைய ஆடிட்டர் இல்ல உங்களுடைய டாக்ஸ் கன்சல்டன்ட் உங்ககிட்ட டேட்டாவா கேட்கறத விட உங்ககிட்ட ட்ரையல் பேலன்ஸா கேட்பாங்க. ஸோ அந்த ட்ரையல் பேலன்ஸை பேஸ் பண்ணி தான் அதர் ஃபைனான்சியல் ரிப்போர்ட்ஸ் அவங்க ரெடி பண்ணுவாங்க. ஏன்னா ட்ரையல் பேலன்ஸ்ல தான் எல்லா லெட்ஜர்ஸ் உடைய பேலன்சஸும் அவைலபிளா இருக்கும். ஸோ பை டிஃபால்ட் டாலில பாத்தீங்கன்னா க்ளோசிங் பேலன்ஸ் தான் காட்டும். இஃப் யூ வாண்ட் யூ கேன் ஹேவ் அ ஓப்பனிங் பேலன்ஸ், கரண்ட் இயர் டிரான்சாக்ஷன் அண்ட் க்ளோசிங் பேலன்ஸோட சேர்த்து நீங்க இந்த ரிப்போர்ட்டை பார்க்க முடியும். ரைட்? ஸோ அதுதான் ட்ரையல் பேலன்ஸ். அதுக்கப்புறமா நம்ம பார்க்க போற ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட் பத்தியும் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். நான் உங்களை டாலில இந்த ரிப்போர்ட்ஸ் எப்படி பார்க்கறதுன்ற ப்ராக்டிக்கல் வியூக்கு கொண்டு போறேன். ஸோ இன்னைக்கு இந்த எக்ஸாம்பிள்ல டிஸ்கஸ் பண்றதுக்கு நம்ம பாலாஜி மித்தாய்வாலா அப்படின்ற ஒரு கம்பெனியோட டேட்டா எடுத்திருக்கோம். இது வந்து ஃபைனான்சியல் 2022 to 23ல ப்ரிப்பேர் பண்ண ஒரு ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்டை நான் டெமோ பர்பஸ்க்கு எடுத்திருக்கேன். ரைட்? நம்ம பார்க்கலாம்னு சொன்ன ரிப்போர்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் வந்து டே புக். டே புக் பாத்தீங்கன்னா டாலி பிரைம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கேட்வே ஆஃப் டாலிலே இருக்கும். பாருங்க, நம்ம வந்து அந்த ஆர்டர்ல தான் நம்மளுக்கு எல்லா ரிப்போர்ட்ஸையும் கொடுத்துருப்பாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம மாஸ்டர்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணணும் இல்லையா? கிரியேட் பண்ணி முடிச்ச பிறகு என்ட்ரிஸ் போஸ்ட் பண்ணணும். என்ட்ரிஸ் போஸ்ட் பண்ணோம்னா அது வந்து வவுச்சர்ஸ் மூலமா தான் நம்ம என்ட்ரிஸை போஸ்ட் பண்ணுவோம். அண்ட் தென் போஸ்ட் பண்ண என்ட்ரிஸை போய் பார்க்கறதுக்கு தான் நமக்கு டே புக். உண்மையா சொல்லணும்னா டாலியோட வெர்ஷன்ஸ் வந்து 4.5ல இருந்து நான் பாக்குறேன். 4.5, 5.4, 6.3, 7.2, 8.1, 9, ERP 9 வரைக்கும் நான் பார்த்தாச்சு. எல்லா வெர்ஷன்லயும் பாத்தீங்கன்னா டே புக் அப்படின்றது டிஸ்பிளே மோட் ரிப்போர்ட்ஸ்குள்ள தான் இருக்கும். இப்பவுமே டிஸ்பிளே மோட் ரிப்போர்ட்ஸ்குள்ள டே புக் இருக்கு.
ரைட்? ஆனா இதனுடைய இம்பார்ட்டன்ஸை புரிஞ்சுக்கிட்டதுனால டாலி பிரைம் வந்த பிறகு டே புக்கை நமக்கு வவுச்சர்ஸ்க்கு கீழவே கொடுத்துருக்காங்க. ஏன்னா டிரான்சாக்ஷன்ஸ் போடுறோம், போட்டோன்னே அதை ஆல்டர் பண்ணணும் இல்லை எடிட் பண்ணணும்னா கூட நம்ம டே புக்குள்ள தான் போகணும். சரியா? நம்ம இப்போ டே புக் ரிப்போர்ட்டை பார்க்கலாம். டே புக் பை டிஃபால்ட் டே புக் அப்படின்றது நம்மளுடைய கடைசி டேட் டிரான்சாக்ஷன், அதாவது நம்ம என்ட்ரி பண்ணிருக்கிற கடைசி டேட் ஆஃப் டிரான்சாக்ஷன் தான் நமக்கு லிஸ்ட் பண்ணும். எல்லா நாளும் நம்ம போட்டிருக்க எல்லா என்ட்ரியுமே டே புக்ல அவைலபிளா இருக்கும். ஆனா நம்ம ஓபன் பண்ண உடனே லாஸ்டா என்னைக்கு டேட்ல நம்ம என்ட்ரி போட்டிருக்கோமோ அந்த என்ட்ரி மட்டும் டிஸ்பிளேல வரும். இன்னும் கரெக்டா சொல்லணும்னா உங்களுடைய டாலி ஓபன் பண்ணும்போது டேட் ஆஃப் லாஸ்ட் என்ட்ரி இருக்கு இல்லையா, அது வந்து 31st March 2023 இருக்கா, அப்ப நான் டே புக் உள்ள போனா எனக்கு 31st Marchக்கான என்ட்ரி மட்டும் தான் எனக்கு தெரிய வரும். நீங்க என்ன பண்ணலாம்னா இது வந்து நாட் ஒன்லி ஃபார் டே புக், எந்த ரிப்போர்ட்ஸ் பாக்குறதா இருந்தாலும் உங்களுடைய ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கிற டூல்ஸ் எல்லாம் பாருங்க. ஸோ இப்போதைக்கு F2 அப்படின்றது டேட்டு, அது பக்கத்துல ஒரு நேவிகேஷன் பட்டன் இருக்கு, அதுல பீரியடுக்கான ஷார்ட்கட் ஃபங்க்ஷன் கீயும் இருக்கு. Alt F2 கொடுத்தோம்னா பீரியட். ஸோ இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஒரு 15th April அன்னைக்கு நடந்த டிரான்சாக்ஷன் மட்டும் பார்க்கணும்னா F2 ப்ரெஸ் பண்ணி 15th April அப்படின்னு நான் கொடுப்பேன். அப்போ எனக்கு வந்து 15th April டிரான்சாக்ஷன் மட்டும் தான் அந்த லிஸ்ட்ல வரும். இதே வந்து ஒரு பர்டிகுலர் பீரியட், அதாவது எனக்கு 1 month ஃப்ரம் டு டேட்டோட தான் நம்ம பீரியடை பார்ப்போம் இல்லையா, எனக்கு 1 monthோட டே புக் பார்க்கணும்னா நான் Alt F2 அப்படின்ற ஷார்ட்கட் கீழே போயிட்டு 1/4 to 30th April அப்படின்னு கொடுக்கும்பொழுது எனக்கு ஓவராலா 1 monthல நடந்த எல்லா டிரான்சாக்ஷனும் எனக்கு இந்த லிஸ்டிங்ல வரும். ஸோ இந்த ரிப்போர்ட்டை இந்த டே புக்கை நம்ம பார்க்கறதோட அப்ஜெக்டிவ் என்னவா இருக்கும்னா நம்ம போட்ட என்ட்ரி வந்து ஸ்டோர் ஆயிடுச்சான்னு பார்க்கலாம், இல்லை நம்ம போட்ட என்ட்ரியில் ஏதாவது ஆல்டர் பண்ணணும்னா அந்த என்ட்ரியை ரீச் பண்றதுக்கு டே புக் உள்ள வரலாம். ஓகே, லெட்ஜர்லயும் போய் எடுக்கலாம், இருந்தாலும் டே புக்ன்றது ஈஸியா இருக்கும். ஆர் நான் போட்ட என்ட்ரியை டெலிட் பண்ணணும்னா டே புக் உள்ள வரலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்ம டே புக்ல இருந்து எடுக்க முடியும். உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைட்ல என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பாருங்க. ஆல்வேஸ் நீங்க எந்த ரிப்போர்ட் பார்த்தாலும் ரைட் ஹேண்ட் சைட் டூல் பார்ல இருக்கிற ஆப்ஷன்ஸோட அந்த ரிப்போர்ட்டை பார்க்கும்பொழுது உங்களுக்கு நிறைய கிளாரிட்டி கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னா இல்லையா, டேட் சேஞ்ச் பண்றதோ இல்ல பீரியட் சேஞ்ச் பண்றதோ நீங்க பண்ணிக்கலாம். அண்ட் தென் பாருங்க F4 வவுச்சர் டைப்னு ஒன்று இருக்கு. அதாவது டே புக்ல வந்து என்னுடைய பேமெண்ட், ரிசிப்ட், கான்ட்ரா, சேல்ஸ், பர்ச்சேஸ், ஜேர்னல், அந்த மாதிரி ஈவன் நான் என்னுடைய இன்வென்டரி வவுச்சர்ஸ் ஆன டெலிவரி நோட், ரிசிப்ட் நோட் மாதிரி எல்லா விஷயங்களுமே என்னோட டே புக்ல லிஸ்ட் ஆயிருக்கும். ஆனா ஸ்பெசிபிக்கா நான் வந்து ஒரு பர்டிகுலர் வவுச்சர் டைப்ல போட்ட என்ட்ரியை மட்டும் பார்க்கணும். சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் பேமெண்ட் மட்டும் பார்க்கணும், இல்லைன்னா ரொம்ப ஸ்பெசிபிக்கா என்னுடைய ஹோல்சேல் சேல்ஸ் டிரான்சாக்ஷனை மட்டும் நான் டே புக்ல பார்க்கணும். ஏன்னா நம்ம வந்து என்ட்ரிஸ் போட்ட பிறகு என்ன வேணா நடக்கலாம், நமக்கு கரெக்ஷன்ஸ் தேவைப்படலாம், இல்லை எனக்கு ஏதாவது ஒரு டவுட் வரலாம் இல்லையா, அன்னைக்கு எந்த டிரான்சாக்ஷன் நடந்துச்சு, எவ்வளவுக்கு நடந்துச்சு, அதெல்லாம் பார்க்கணும்னா டே புக்ல போயிட்டு நம்ம ஃபில்டர் பண்ணி பார்க்கலாம். நான் வந்து இப்போ ஹோல்சேல் டிரான்சாக்ஷனை மட்டும் பார்க்கணும்னு நினைச்சேன்னா ஐ கேன் வியூ தி ஹோல்சேல் டிரான்சாக்ஷன். நிறைய பேர் கேட்பாங்க, சார் எனக்கு டே புக்ல டோட்டல் வர மாட்டேங்குது அப்படின்னா. டோட்டல் நிச்சயமா வராது, ஏன்னா டே புக் அப்படின்றது எல்லா டிரான்சாக்ஷன்ஸ் உடைய சம்மரி இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் நான் அகைன் ஏப்ரல் மந்த் தான் ஓபன் பண்றேன், எல்லா டிரான்சாக்ஷன்ஸோடைய சம்மரி அது. பேமெண்ட் இருக்கு, ரிசிப்ட் இருக்கு, ஜேர்னல் இருக்கு, ஹோல்சேல் சேல்ஸ் இருக்கு, பர்ச்சேஸ் இருக்கு, அகைன் ரிசிப்ட்ஸ் இருக்கு, பேமெண்ட்ஸ் இருக்கு. அதனால இது எல்லா டிரான்சாக்ஷன்ஸோட சம்மரின்றதுனால நம்மளால அந்த டே புக்ல இருக்கிற என்ட்ரிஸை டோட்டல் பண்ணி பார்க்க முடியாது. ஆனா ஸ்பெசிபிக்கா எனக்கு ஒரு பர்டிகுலர் வவுச்சர் டைப்ல மட்டும் பார்க்கணும், எனக்கு டவுட் வந்து என்னுடைய ரிசிப்ட்ல மட்டும் தான் டவுட் அப்படின்னா ரிசிப்ட் என்ட்ரியை மட்டும் நீங்க வந்து பார்க்கறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. அது நீங்க இந்த F4 வவுச்சர் டைப் அப்படின்ற ஆப்ஷன் மூலமா பார்க்கலாம். இந்த மாதிரி நீங்க வந்து என்னென்ன ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு அவைலபிளா இருக்கோ அது எல்லாத்தையுமே நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. ரியல் டைம்ல உங்க கம்பெனியோட டேட்டாவில் இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணாம நீங்க ஒரு டம்மியா ஒரு டேட்டாவை கிரியேட் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து இந்த டே புக் பார்த்துட்டு இருக்கேன், போர்ட்டர் சார்ஜஸ் 100 rupees பே பண்ணிருக்கேன். இது வந்து டெபிட் மட்டும் இங்க டிஸ்பிளேல வந்திருக்கு, பேமெண்டோடைய டெபிட் மட்டும். இந்த போர்ட்டர் சார்ஜஸ் நான் கேஷா கொடுத்தனா இல்ல பேங்க் பேமெண்ட் பண்ணிருக்கனான்னு ஒரு டவுட். அந்த மாதிரி ஒரு டவுட் வரும் இல்லையா, வரும்பொழுது நம்ம என்ன பண்ணலாம், இந்த F5 இருக்கு பாருங்க, அது பக்கத்துல ஒரு நேவிகேஷன் பட்டன் இருக்கு. நேவிகேஷன் பட்டன் ஹைலைட் ஆயிருக்குன்னா அது உள்ள ஏதோ ஒளிஞ்சிருக்குன்னு அர்த்தம். ஸோ அதை நான் கிளிக் பண்ணும் பொழுது Alt F5 டீடைல்டு அப்படின்னு வந்திருக்கும். சரி, நீங்க டாலி என்விரான்மெண்ட்க்கு புதுசு, நான் இப்பதான் டாலி பிரைம்ல இருந்து தான் டாலி கத்துக்கிறேன்னா உங்களுக்கு அது ஈஸியா இருக்கும். ஆனா நீங்க வந்து ஓல்டர் வெர்ஷன்ல ஒர்க் பண்ணிருக்கீங்க, ERP 9 இல்ல டாலி 9ல ஒர்க் பண்ணிருக்கீங்கன்னா இந்த டூல்ஸ் எல்லாமே மாறிடுச்சு. ஓகே, ஏன்னா Alt F1 அப்படின்றது தான் டீடைல்டா இருந்துச்சு, இப்போ வந்து Alt F5 வந்து டீடைல்ட் ஆயிடுச்சு. நான் இப்போ வந்து Alt F5 கிளிக் பண்ணனா எனக்கு வந்து என் டே புக்லயே நான் வந்து டீடைல்டா இந்த டிரான்சாக்ஷன்ஸை பார்க்கலாம். பாருங்க, டெபிட் அண்ட் கிரெடிட் ரெண்டுமே தெரியுது பாருங்க. போர்ட்டர் சார்ஜஸ் 100 rupees, account debit to cash account credit.
ரைட்? இந்த மாதிரி நம்மளுடைய டிரான்சாக்ஷன். ஈவன் இந்த கேரேஜ் இன்வெர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸை ஃபீல் பண்ண முடியும். கேரேஜ் இன்வெர்ட்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு SBI அக்கௌண்ட், சிவானந்தம் அக்கௌண்ட், சிவசுந்தரம் அக்கௌண்ட் டெபிட் டு SBI அக்கௌண்ட், அதர் எக்ஸ்பென்சஸ் டெபிட் டு கேஷ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த ரிப்போர்ட்டை டீடைல்டாவும் பார்க்க முடியும். ரைட்? இது வந்து நமக்கு இந்த Alt F5. அதே மாதிரி பேசிஸ் ஆஃப் வேல்யூ இருக்கும், சேஞ்ச் வியூ இருக்கும், எக்ஸெப்ஷன் ரிப்போர்ட்ஸ் இருக்கும், சேவ் வியூ இருக்கும், அப்ளை ஃபில்டர் இருக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சேவ் வியூ வந்து நான் உங்களுக்கு இப்ப சொல்றேன். சேவ் வியூனா என்ன அப்படின்னா, இப்ப நம்ம வந்து டே புக் வந்து டிஃபால்ட்டா எப்படி இருந்துச்சு, நமக்கு வந்து நம்ம 15th டேட்டட் மட்டும் எடுத்துக்குவோம். டிஃபால்ட்டா எனக்கு டே புக் வந்து கன்ஜஸ்டட் மோட்ல இருக்கும், டிஃபால்ட்டா டீடைல்டு மோட்ல வராது. ஓகே, ஸோ பாருங்க, நான் வந்து ஓப்பன் பண்ணிட்டு எனக்கு டீடைல்டா பார்க்கணும்னா Alt F5 கொடுத்து டீடைல்டா பார்க்கணும். தென் எனக்கு சேவ் வியூல போயிட்டு என்னுடைய டே புக்கை டீடைல்டு வியூ அப்படின்னு பேரை கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிட்டேன்னா, இதுதான் என்னுடைய டிஃபால்ட் மெத்தடா போட்டு நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இதனுடைய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நான் இனிமேல் எப்ப டே புக் ஓப்பன் பண்ணாலும் எனக்கு டிஃபால்ட்டா எனக்கு நான் Alt F5 ப்ரெஸ் பண்ணாமையே டீடைல்டு மோட்ல என்னுடைய ரிப்போர்ட் கிடைக்கும். பாருங்க, எனக்கு வந்து டே புக் இதுக்கு முன்னாடிலாம் எப்படி ஓப்பன் ஆச்சுன்னா இந்த ஃபார்மேட்ல ஓப்பன் ஆச்சு. இது வந்து கண்டென்ஸ்டு மோட். டெபிட்ல என்ன இருக்குன்னு தெரியும், ஆனா கிரெடிட்ல என்ன இருக்குன்னு தெரியாது. ரைட்? ஆனா நான் என்ன பண்ணிட்டேன், என்னுடைய வியூ இனிமேல் நான் டே புக் ஓப்பன் பண்ணா எனக்கு வந்து டைம் சேவ் ஆகணும்ல. டே புக் ஓப்பன் பண்ணி திருப்பி நான் Alt F5 கொடுத்து டீடைல்டா பார்க்காம நான் வந்து டே புக் வியூவை வந்து சேவ் பண்ணி வச்சிட்டேன். இனிமேல் நான் ஓப்பன் பண்ணாவே டிஃபால்ட்டா எனக்கு இந்த ஃபார்மேட்ல தான் எனக்கு ரிப்போர்ட் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சேவ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் டாலி பிரைம் வந்த பிறகு நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய வரப்பிரசாதம், நம்மளோட டைமை நல்லாவே சேவ் பண்ணும். ரைட்? ஏன்னா பிசினஸ் ஓனர்ஸ்க்கு சம்டைம்ஸ் நீங்க கொடுக்குற ரிப்போர்ட் ஒரு ஃபார்மேட்ல அவங்க கேட்டாங்கன்னா அதே ஃபார்மேட்ல கொடுத்தா தான் அவங்களுக்கு புரியும். ஓகே, அவங்க கேட்டாங்கன்னு ஒரு வாட்டி நீங்க ஃபார்மேட்டை மாத்தி அந்த ஃபார்மேட்ல பிரிண்ட் அவுட் கொடுத்துட்டீங்க, அடுத்த வாட்டி அந்த ஃபார்மேட் மாத்த மறந்துட்டீங்கன்னா அவங்களே கேட்பாங்க, இந்த என்ன ரிப்போர்ட், இந்த ரிப்போர்ட் நான் பார்த்தது இல்லையே, எனக்கு வேற மாதிரி தானே நீங்க கொடுப்பீங்கன்னு கேட்பாங்க. ரைட்? ஸோ அதை அவாய்ட் பண்றதுக்காக உங்க ஆர்கனைசேஷன்ல ஒரு ரிப்போர்ட் ஃபார்மேட் இருந்ததுன்னா அந்த ஃபார்மேட்டை நீங்க கஸ்டமைஸ் பண்ணிட்டு அதை நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அந்த வியூக்கு ஒரு பேரும் வச்சு சேவ் பண்ணி வச்சுட்டு எனக்கு டிஃபால்ட்டா இனிமேல் அந்த ஃபார்மேட்ல தான் வேணும் அப்படின்னு நீங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா டாலி உங்களுக்கு ஏத்த மாதிரி உங்களை கஸ்டமைஸ் பண்ணி வச்சுக்கோ. நான் டே புக் உள்ள போனாவே எனக்கு டீடைல்டு ஃபார்மேட்ல தான் ரிப்போர்ட் கிடைக்கும். ரைட்? இதே மாதிரி உங்களுக்கு இந்த ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கிற டூல்ஸ் நீங்க எப்படி யூஸ் பண்றீங்களோ அதே மாதிரி தான் லாஸ்ட்ல நமக்கு F12 கான்ஃபிகரேஷன் இருக்கு. அதுல போனீங்கன்னா இப்ப நம்ம பார்த்த விஷயங்கள் எல்லாமே பார்க்கலாம். ஈவன் வந்து நரேஷனோட பார்க்கணுமா, டீடைல்டா பார்க்கணுமா, பில் வைஸ் பார்க்கணுமா, வித் இன்வென்ட்ரி பார்க்கணுமான்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்டே இருக்கு. அதுல எதெல்லாம் உங்களுக்கு தேவையோ அதை நீங்க வந்து F12 கான்ஃபிகரேஷன் மூலமா எனேபிள் பண்ணிக்கலாம். பாருங்க, இப்ப நான் எனேபிள் பண்ண ஒரு விஷயம், நான் இப்ப எனேபிள் பண்ண ஒரு விஷயத்த பாருங்க. அது என்னன்னா நரேஷன்ஸ் கேஸ் கொடுத்ததுனால அந்தந்த என்ட்ரியோட நரேஷன் எனக்கு தெரிய வந்துச்சு. ஸோ ஸ்டாஃப் வெல்ஃபேர்னா இது என்ன எக்ஸ்பென்சஸ், டீ காஃபி எக்ஸ்பென்சஸா? இல்ல, இது வந்து வாட்டர் கேன் வாங்கியிருக்கோம் ஸ்டாஃப்ஸ்க்காக, எத்தனை வாங்கியிருக்கோன்றதெல்லாம் நரேஷன்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க, நமக்கு இங்க டிஸ்பிளேல வருது. ரைட்? இந்த மாதிரி நம்ம டே புக்கை பார்க்க போறோம். டே புக்கோட வரிசையில அடுத்து நம்ம பார்க்க போறது லெட்ஜர்ஸ். உங்களுக்கு நல்லா தெரியும், அக்கௌண்ட்ஸ் அப்படின்னாவே ஜர்னல் என்ட்ரி, அடுத்து லெட்ஜர் போஸ்டிங், அப்புறம் ட்ரையல் பேலன்ஸ், அதுக்கடுத்து தான் நம்மளுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டும் பேலன்ஸ் ஷீட்டும். ஸோ அதுல நம்ம அடுத்ததா பார்க்க போறது லெட்ஜர்ஸ். ரொம்ப ஈஸி. டிஸ்பிளே, மோர் ரிப்போர்ட்ஸ், அக்கவுண்ட் புக், லெட்ஜர்ஸ், அக்கவுண்ட் புக், லெட்ஜர்ஸ். இப்போ உங்களுக்கு எந்த லெட்ஜருடைய ரிப்போர்ட் நீங்க இப்ப பார்க்கணுமோ அந்த லெட்ஜருடைய ரிப்போர்ட் நீங்க பார்த்துக்கலாம். கேஷ் லெட்ஜர், பேங்க் லெட்ஜர், இல்ல இன்ட்ரெஸ்ட் லெட்ஜர், லோன் லெட்ஜர், இஎம்ஐ லெட்ஜர்னு உங்ககிட்ட எத்தனை லெட்ஜர் இருக்கோ பாருங்க, எத்தனை லெட்ஜர் உங்ககிட்ட இருக்குன்னு இங்க லிஸ்ட் இருக்கு பாருங்க. அரௌண்ட் 25-30 லெட்ஜர்ஸ் இங்க இருக்கு. அது இல்லாம ஒரு 182 லெட்ஜர்ஸ் வந்து ஹைட் ஆயிருக்கு. ஸோ அரௌண்ட் வந்து 220 லெட்ஜர்ஸ் உங்க கையில இருக்கு. இந்த லெட்ஜர்ஸ் உடைய ரிப்போர்ட்ஸ் நீங்க பார்க்கணும்னா பார்த்துக்கலாம். ரைட்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து மும்பை ஹல்வா ஹவுஸ் அப்படின்ற ஒரு லெட்ஜர், என்னுடைய கஸ்டமர் அவரு. ஸோ அந்த லெட்ஜர்ல இருக்க டிரான்சாக்ஷன்ஸை நான் பார்க்குறேன். ஸோ அவர்கிட்ட இருந்து எனக்கு வந்திருக்க பணம், அதோடைய சம்மரி தான் என்னுடைய லெட்ஜர் ரிப்போர்ட். இது வந்து ஒவ்வொரு டிரான்சாக்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வேரி ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து ஒரு எக்ஸ்பென்சஸ் லெட்ஜர் எடுத்துக்கிறேன் அப்படின்னா எக்ஸ்பென்சஸ் லெட்ஜர்ல டெபிட் பேலன்ஸ், கிரெடிட் பேலன்ஸ்னு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ ஒவ்வொரு லெட்ஜருக்கும் இது வேரி ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ரெண்ட் அப்படின்ற ஒரு லெட்ஜர் எடுக்கிறேன். என்னோட ரெண்ட் பாத்தீங்கன்னா எனக்கு எல்லாமே டெபிட் பேலன்ஸ். இது என்னுடைய டெபிட் பேலன்ஸ் மட்டும் இருக்கு. ஒவ்வொரு லெட்ஜருக்கு ஏற்ற மாதிரி இது வேரி ஆகும்.
சோ அந்த மாதிரி வந்து நம்ம ஒவ்வொரு லெட்ஜரையும் அதை பத்தி ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்டாவே நமக்கு சொல்ல தெரியணும். ரொம்ப சிம்பிளா சொல்லலாம், இந்த லெட்ஜருக்கு ஓப்பனிங் பேலன்ஸ் இருந்தது, கரண்ட் இயர்ல டிரான்சாக்ஷன் இருந்தது, இந்த லெட்ஜருக்கு க்ளோசிங் பேலன்ஸ் 17,820 இருக்கு அப்படின்றத சொல்லணும். அதே மாதிரி இந்த லெட்ஜர் பேலன்ஸ் பத்தி நம்ம பேசுறோம்னா அது டெபிட் பேலன்ஸா இல்ல கிரெடிட் பேலன்ஸான்றதும் நமக்கு சொல்ல தெரியணும். டெபிட் பேலன்ஸ்னா நமக்கு வர வேண்டியதும், கிரெடிட் பேலன்ஸ்னா நம்மளுடைய லயபிலிட்டினும் நமக்கு சொல்ல தெரியும். இதுதான் நம்ம லெட்ஜர் ரிப்போர்ட்டை பார்க்கறதுடைய இம்பார்ட்டன்ஸ். இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த லெட்ஜர் பேலன்ஸ் பத்தி பேசலாம். லைக் டேட், பீரியட் சேஞ்ச் பண்றது, இல்ல நம்ம இப்போ ஒரு லெட்ஜர் பார்த்துட்டு இருக்கோம், நரசிம்மன் ஜின்ற லெட்ஜர் பாக்குறோம். ஆனா எனக்கு இப்போ வேற ஒரு லெட்ஜரை பார்க்கணும்னா as usual F4 இருக்கு. அந்த F4 பிரஸ் பண்ணிட்டு வேற ஏதோ ஒரு லெட்ஜரை நம்ம மைக்ரேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்றேன், ஸ்டக்வா டெக்னாலஜிஸ்னு ஒரு லெட்ஜர் இருக்கு, அந்த லெட்ஜருக்கு நான் இப்போ மைக்ரேட் பண்றேன். ஸோ இந்த லெட்ஜர் வந்து கிரெடிட் பேலன்ஸ் மட்டும் இருக்கு. ஸோ நம்மளுடைய லயபிலிட்டி, அவங்க கிட்ட இருந்து பணம் வாங்கியிருக்கோம், அவங்களுக்கு நம்ம இன்னும் கூட்ஸ் கொடுக்கல, அது வரைக்கும் அது நமக்கு லயபிலிட்டின்றது இது சொல்ல வருது. there is no opening balance, கரண்ட் இயர்ல நான் அவங்க கிட்ட இருந்து பணம் வாங்கின கிரெடிட் என்ட்ரி மட்டும் இருக்கு அப்படின்னு நமக்கு சொல்ல தெரியும். இதே மாதிரி இந்த ரிப்போர்ட்டை வந்து நம்ம இங்க ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க, மந்த்லி. ஓகே, மந்த்லி பேலன்ஸ் நம்ம பார்க்க முடியும், எல்லா லெட்ஜரையும் மந்த்லி பாக்குறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கஸ்டமர் பத்தி பேசிட்டு இருக்கோம், ஓவரால் லெட்ஜர் ஓபன் பண்றதோட மந்த் ஆன் மந்த் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் என்னன்றதை பார்க்கலாம். மந்த்லி ஆப்ஷன் கிளிக் பண்ணலாம். அதுக்கு பக்கத்துல ஒரு நேவிகேஷன் பட்டன் இருக்கு, அது டெய்லின்ற ஒரு ஆப்ஷனுக்குள்ள உங்களை கொண்டு போகும். ரைட், அதே மாதிரி பில் வைஸ் அப்படின்றது F5ல இருக்கு. அண்ட் அதனுடைய நேவிகேஷன் பட்டன் பாத்தீங்கன்னா Alt F5 டீடைல்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் லெட்ஜர் ரிப்போர்ட் மூலமா நீங்க பார்க்க முடியும். இன்னும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பேசிஸ் ஆஃப் வேல்யூ, சேஞ்ச் வியூ, சேவ் வியூ இதெல்லாம் கொடுத்து கூட உங்களோட ரிப்போர்ட்ஸை நீங்க வந்து பெர்மனண்டா ஒரு மோடுக்கு சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, ரைட். ஸோ அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா உங்களுடைய கான்டாக்ட் டீடைல்ஸ், ஈவன் ஒரு கஸ்டமர் ஒரு சப்ளையர் பத்தின கான்டாக்ட் டீடைல்ஸ் கூட அந்த லெட்ஜர் ரிப்போர்ட் பார்க்கும்போது நம்ம எடுக்க முடியும். இப்ப நான் ஒரு லெட்ஜர் பார்த்துட்டு இருக்கேன், இது திடீர்னு இவருக்கு 5,180 அவருக்கு நம்ம பே பண்ண வேண்டியிருக்கு, நம்ம அவருக்கு மெட்டீரியல் சப்ளை பண்ணல, அவர்கிட்ட ஏதாவது நம்ம பேசணும்னு தோணுச்சுன்னா அந்த லெட்ஜர் கிரியேட் பண்ணும் பொழுது நீங்க கான்டாக்ட் டீடைல்ஸோட கிரியேட் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த Alt S கான்டாக்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணும் பொழுது அவங்க பேரு, அவங்களுடைய கான்டாக்ட் டீடைல்ஸ், அவங்களுடைய ஃபோன் நம்பர் எல்லாமே இந்த லிஸ்டிங்ல வந்துடும். ரைட், அதே மாதிரி தான் நமக்கு F12 கான்ஃபிகரேஷனும் இருக்கு. இந்த மாதிரி நீங்க லெட்ஜர் ரிப்போர்ட்ஸ் பார்க்கலாம். அடுத்ததா இதனுடைய கண்டினியூட்டி பாத்தீங்கன்னா ட்ரையல் பேலன்ஸ். நான் ஒரு ஃப்ளோல வந்துட்டு இருக்கேன், வவுச்சர் என்ட்ரிஸ் போடுறது உங்களுக்கு தெரியும், அடுத்த லெட்ஜர் எப்படி பார்க்கறது, அண்ட் தென் ட்ரையல் பேலன்ஸ் எப்படி பார்க்கறதுன்னு பார்க்கிறோம். ட்ரையல் பேலன்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப சிம்பிள், டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட்டாவே நமக்கு ட்ரையல் பேலன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ட்ரையல் பேலன்ஸ்குள்ள போகணும்னா பை டிஃபால்ட் ஒவ்வொரு லெட்ஜருடைய க்ளோசிங் பேலன்ஸ் தான் நமக்கு ட்ரையல் பேலன்ஸ்ல தெரியும். ஒவ்வொரு லெட்ஜருடைய க்ளோசிங் பேலன்ஸ் பை டிஃபால்ட் நமக்கு ட்ரையல் பேலன்ஸ்ல தெரியும். ட்ரையல் பேலன்ஸ் அப்படின்றது நம்ம லாஸ்டா எந்த டேட்டுக்கு நம்ம என்ட்ரிஸ் போட்டிருக்கோமோ அது வரைக்குமான ட்ரையல் பேலன்ஸ் நமக்கு லிஸ்டிங்ல வந்துடும். இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி மந்த்லி ட்ரையல் பேலன்ஸ், குவார்டர்லி ட்ரையல் பேலன்ஸ், ஆஃப் இயர்லி ட்ரையல் பேலன்ஸ், இல்ல ஒரு வருஷத்துக்கான ட்ரையல் பேலன்ஸ் பார்க்கணும்னா பார்த்துக்கலாம். ஸோ இப்போ ட்ரையல் பேலன்ஸ் நம்ம பார்க்குறோம்னா ட்ரையல் பேலன்ஸ் வந்து எனக்கு டேலி ஆயிருக்கும். டேலி பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா ட்ரையல் பேலன்ஸ் வந்து டேலி ஆயிடும். அதாவது ஓப்பனிங் பேலன்ஸ் மிஸ்டேக் இல்லைன்னா எனக்கு கரண்ட் இயர் டிரான்சாக்ஷன்ஸ்ல நம்ம வந்து டெபிட்ல ஒரு வேல்யூவும் கிரெடிட்ல ஒரு வேல்யூவும் போடுறதுக்கு பாசிபிலிட்டி கிடையாது. ஓகே, ஸோ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா, ரெண்ட் 12,000 போட்டு டூ கேஷ் அக்கௌண்ட் 1,200 போட முடியுமானா முடியாது. ஓகே, ஏன்னா நம்ம இது வந்து மேனுவல் அக்கௌண்டிங்ல இந்த தப்பு பண்ண முடியும். டெபிட்ல ஒரு வேல்யூவும் கிரெடிட்ல ஒரு வேல்யூவும் போட முடியும். தட் இஸ் நத்திங் பட் த டேட்டா என்ட்ரி எரர். ஓகே, டைப்போகிராபிக்கல் எரர்னு கூட சொல்லலாம். ஆனா இதை வந்து நம்ம டாலில அக்கவுண்டிங் பண்ணும் பொழுது இந்த மிஸ்டேக் நம்ம பண்றதுக்கு பாசிபிலிட்டி கிடையாது. அதனால நமக்கு ட்ரையல் பேலன்ஸ் வந்து டாலி ஆயிடும். அதையும் மீறி நமக்கு ட்ரையல் பேலன்ஸ் டாலி ஆகலனா டிஃபரன்ஸ் இன் ஓப்பனிங் பேலன்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வரும், அதுதான் நம்மளுடைய எரரா இருக்கும். ரைட், ஸோ இதுதான் நம்மளுடைய ட்ரையல் பேலன்ஸ். பை டிஃபால்ட் ட்ரையல் பேலன்ஸ் வந்து குரூப் வைஸ் இருக்கும். இதை நீங்க வந்து Alt F5 கொடுத்து டீடைல்டா பார்க்க முடியும். அதாவது அந்தந்த குரூப்புக்கு கீழே இருக்கிற லெட்ஜர்ஸை நீங்க பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கேபிட்டல் அக்கௌண்ட் இருக்கு, அதுல பாத்தீங்கன்னா நாராயணனுடைய கேபிட்டல் 35,20,000 இருக்கு. ஆனா அவருடைய டிராயிங்ஸ் வந்து ஒரு 5,14,223 இருக்கு. இதுல நீங்க அப்சர்வ் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா ஒரு லெட்ஜருடைய கிரெடிட் பேலன்ஸ், அனதர் லெட்ஜருடைய டெபிட் பேலன்ஸ், இதுதான் நீங்க அப்சர்வ் பண்ணணும். இதுதான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். லெட்ஜருடைய க்ளோசிங் பேலன்ஸ் வந்து டெபிட் பேலன்ஸ்ல இருக்கா கிரெடிட் பேலன்ஸ்ல இருக்கான்னு பார்த்து அந்த பேலன்ஸை டிரான்ஸ்ஃபர் பண்றது தான் ட்ரையல் பேலன்ஸ். ஓகே, ட்ரையல் பேலன்ஸ் தான் நீங்க ப்ரிப்பேர் பண்ண போற ட்ரேடிங் அக்கௌண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட்கான ஒரு இன்புட் கொடுக்குற ஒரு ஏரியா தான் நம்மளுடைய ட்ரையல் பேலன்ஸ். ஈவன் பாருங்க, நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, நரசிம்மன் ஒரு லேண்ட்லார்ட் பார்த்தோம், அவர் வந்து 17,840 அவரோட புக்ஸ்ல கிரெடிட் பேலன்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். நீங்க ட்ரையல் பேலன்ஸ்ல இருந்தும் ட்ரில் டவுன் பண்ணி அந்த பார்ட்டியோட லெட்ஜருக்கு போக முடியும்.
பாருங்க அந்த பார்ட்டியோட லெட்ஜர்ல இருக்க 17,840 கிரெடிட் பேலன்ஸ் இது நம்மளுடைய ட்ரையல் பேலன்ஸ்ல வந்து அப்பியர் ஆயிருக்கு. இதுதான் ட்ரையல் பேலன்ஸ் பார்க்கறதுடைய அட்வான்டேஜ். Alt F5 அப்படின்றது ஒரு டாகிள் கீ. அதை குரூப் வைஸ் பார்க்கறதா இருந்தாலும் சரி, இல்ல நீங்க லெட்ஜர் வைஸ் பார்க்கறதா இருந்தாலும் ஒரே ஷார்ட்கட் கீல தான் நீங்க யூஸ் பண்ண போறீங்க. Alt F5, Alt F5 அவ்வளவுதான். ஆனா இதே ட்ரையல் பேலன்ஸ நான் குரூப் வைஸ் பார்க்காம டீடைல்டா லெட்ஜர் வைஸ் பார்க்கணும்னா எனக்கு F5 லெட்ஜர் வைஸ் இருக்கு பாருங்க. எனக்கு டிஃபால்ட்டா எனக்கு குரூப் வைஸ் தான் வரும். எனக்கு இதை லெட்ஜர் வைஸ் பார்க்கணும்னா இந்த ஃபார்மேட்ல நீங்க பார்க்கலாம். ரைட் ஹேண்ட் சைட்ல F5 குரூப் வைஸ் இருக்கு பாருங்க. இதுதான் உங்களுக்கான டாகிள் கீ. F5 group wise and ledger wise, Alt F5 detailed and condensed mode. அதே மாதிரி இங்கேயும் உங்களுக்கு F12 configurations இருக்கு, உங்களுக்கு basis of values இருக்கு, அதே மாதிரி save view இருக்கு, நியூ காலம்னு ஒன்று இருக்கு பாருங்க. புதுசா இன்னொரு காலம்னா அந்த காலம் மூலமா நம்ம இன்னொரு கம்பெனியோட ட்ரையல் பேலன்ஸ் இங்க கொண்டு வர்றதுக்கும் பாசிபிலிட்டி இருக்கு. ஈவன் பட்ஜெட்ஸ் மாதிரியான விஷயங்கள், சினாரியோ மேனேஜ்மெண்ட் எல்லாத்துக்குமே இந்த நியூ காலம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். சிம்பிளா சொல்லணும்னா எனக்கு வந்து இப்போ நான் ட்ரையல் பேலன்ஸ் வந்து எனக்கு 1 இயரோட ட்ரையல் பேலன்ஸ் பார்க்குறேன். ஆனா எனக்கு மந்த்லி ட்ரையல் பேலன்ஸ் பார்க்கணும். எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பீரியட் சேஞ்ச் பண்றது. F2 பீரியட் இருக்கு பாருங்க. இதே நீங்க வந்து உங்களுடைய டே புக்ல பார்த்தப்போ F2 டேட், Alt F2 பீரியட்னு இருக்கும். ஆனா இந்த ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் F2 கொடுத்தாலும் பீரியட் தான், Alt F2 கொடுத்தாலும் பீரியட் தான். இப்ப பாருங்க நான் வந்து பீரியட்னு போட்டுட்டு எனக்கு வந்து ஏப்ரல் மந்தோடைய ட்ரையல் பேலன்ஸ் பார்க்கணும் அப்படின்னு பார்க்கலாம். திருப்பி நான் ஆல் சி கொடுத்துட்டு, ஆல் சினா நியூ காலம் ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கு பாருங்க. ஆல் சி கொடுத்துட்டு எனக்கு வந்து இன்னொரு காலம்ல எனக்கு மே மந்தோட இதை காட்டு அப்படின்னா டாலி உங்களுக்கு மே மந்தோடைய ட்ரையல் பேலன்ஸா காட்டும். அகைன் ஆல்ட் சி கொடுத்துட்டு எனக்கு வந்து ஜூன் மந்தோட இங்கேயே காட்டுனா ஜூன் மந்தோடைய ட்ரையல் பேலன்ஸ் காட்டும். இந்த மாதிரி ஒவ்வொரு மாசத்துக்கான ட்ரையல் பேலன்ஸை நம்ம மந்த்லி ட்ரையல் பேலன்ஸாவும் பார்த்துக்க முடியும். ஆனா ரொம்ப சிம்பிளா டிஃபால்ட்டா ஒரு வருஷத்துக்கான ட்ரையல் பேலன்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா ஆட்டோ காலம் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா மந்த்லி, டெய்லி, ஃபோர்ட்நைட்லி, ஆஃப் இயர்லி, குவார்டர்லி, வீக்லி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரிப்போர்ட்ஸ் ஓப்பன் ஆகும். அது நான் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா மந்த்லியை செலக்ட் பண்ணிட்டேன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்கா எனக்கு மந்த்லி ட்ரையல் பேலன்ஸ் ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மந்த்துக்குமே எனக்கு இதே ரோல வந்துருச்சு பாருங்க. ஸோ அட்வான்டேஜ் என்னன்னா மந்த் ஆன் மந்த் என்னோட ட்ரையல் பேலன்ஸை நான் பார்க்கணும்னு ஆசைப்படும் பொழுது எனக்கு வந்து ஆல்ட் என் ஆட்டோ காலம்ன்ற ஆப்ஷன் தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ எனக்கு இந்த வியூ வேணும்னா அகைன் நான் இதை சேவ் பண்ணிக்கலாம். இந்த வியூக்கு ஒரு பேர் வச்சுக்கலாமா? மந்த்லி ட்ரையல் பேலன்ஸ். ஆல்வேஸ் எனக்கு ரிப்போர்ட் பார்க்கும்பொழுது மந்த்லி ட்ரையல் பேலன்ஸ் தான் வேணும். அந்த சேவ் வியூல போயிட்டு எனக்கு மந்த்லி ட்ரையல் பேலன்ஸ் டிஃபால்ட்டா நான் டாலில என்னோட ட்ரையல் பேலன்ஸ் கொடுத்தாவே எனக்கு அது மந்த்லி ட்ரையல் பேலன்ஸ் தான் காட்டும் இனிமேல். ரைட்? இதுதான் இந்த சேவ் வியூவோட அட்வான்டேஜ். எனக்கு ஒவ்வொரு ரிப்போர்ட்லயுமே இந்த ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கிற டூல்ஸ் வந்து மேக்ஸிமம் சிமிலரா இருக்கும். ரொம்ப மைனரா தான் சேஞ்சஸ் இருக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ட்ரையல் பேலன்ஸ்ல பார்க்குற அதே விஷயம் தான் நம்மளுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ்லயும் பேலன்ஸ் ஷீட்லயுமே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பீரியட் சேஞ்ச் பண்றது, ஆல்ட் F5 கொடுத்து டீடைல்டா பார்க்கறது, பேசிஸ் ஆஃப் வேல்யூ, நியூ காலம், சேவ் வியூ, இது எல்லாமே சிமிலரா இருக்கும். ஓகே, ரொம்ப மைனரான விஷயம் அப்படின்னா அது நம்ம F12 கான்ஃபிகரேஷன் மூலமா மாத்தி பார்க்க போற ஒரு விஷயம் தான். இது நம்மளுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட். பை டிஃபால்ட் டாலில வந்து உங்களுக்கு ட்ரேடிங் அக்கௌண்ட்னு தனியா ஒரு ரிப்போர்ட் கிடையாது, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்னு தனியா ஒரு ரிப்போர்ட் கிடையாது. ரெண்டுமே சம்மரைஸ் பண்ணி ஒரே ரிப்போர்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்னு கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க வந்து கிராஸ் ப்ராஃபிட் பார்த்துக்கலாம், நெட் ப்ராஃபிட் பார்த்துக்கலாம். சில கம்பெனிக்கு பார்த்தீங்கன்னா கிராஸ் ப்ராஃபிட், நெட் ப்ராஃபிட்னு தனியா பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. அவங்க என்ன பண்ணலாம்னா எனக்கு கிராஸ் ப்ராஃபிட், நெட் ப்ராஃபிட்னு வேண்டாம் அப்படின்னே டிசைட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் F12 கான்ஃபிகரேஷன்ல போயிட்டு ஷோ கிராஸ் ப்ராஃபிட்க்கு நான் நோ கொடுத்துறேன். அவ்வளவுதான். எனக்கு வந்து கிராஸ் ப்ராஃபிட், நெட் ப்ராஃபிட் தனியா காட்டாது, எனக்கு ஓவரால் ப்ராஃபிட்டை காட்டும். சம்டைம்ஸ் சர்வீஸ் ஆர்கனைசேஷனா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பர்ச்சேஸ், சேல்ஸ்ன்ற மாதிரிலாம் இருக்காது. டைரக்டா அவங்க கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து வாங்குற சர்வீஸ் சார்ஜஸ் மட்டும் தான் அவங்களோட இன்கமா இருக்கும். அதை அப்படியே அவங்க வந்து ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, அவங்களுக்கு இந்த பர்ச்சேஸ், டைரக்ட் இன்கம், இன்டைரக்ட் இன்கம் அந்த மாதிரி கிளாசிபிகேஷன்லாம் இல்லைன்னா அவங்க இந்த F12 கொடுத்து அதுல நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கு நோ கொடுத்து இல்ல எஸ் கொடுத்து, அதாவது ஷோ கிராஸ் ப்ராஃபிட்க்கு எஸ்ஆர் நோ கொடுத்து பார்த்துக்கலாம். ரைட்? ஸோ P&L பார்க்குற ப்ரொசீஜர்ல மேஜரா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா Alt F5 கொடுத்து டீடைல்டா பார்க்கறது ஒரு விஷயம். Alt F5 இஸ் a toggle key between ரெண்டுமே கண்டென்ஸ்ட் அண்ட் டீடைல்டு மோட். இதை பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா பீரியாடிக்கல் அப்படின்னும் பொழுது நான் மேனுவலா பீரியடை சேஞ்ச் பண்றதை விட ஆட்டோமேட்டடா எனக்கு வந்து ஆல்ட் என் இருக்கும். அதாவது கம்பெனிஸ் மோஸ்டா வந்து எனக்கு குவார்டர்லி P&L பார்க்கணும்னு வாங்க. அப்போ நம்ம ஆட்டோ காலம்குள்ள போயிட்டு மந்த்லி கொடு, குவார்டர்லி கொடுனா டாலி ஆட்டோமேட்டிக்கா எனக்கு குவார்டர்லி P&L கொடுத்துரும்.
அழகா கொடுக்குது பாருங்க. இப்போ நான் எனக்கு ஃபர்ஸ்ட் குவார்டர்ல 4,46,000 ப்ராஃபிட், செகண்ட் குவார்டர்ல 2,41,000 லாஸ், தேர்ட் குவார்டர்ல எனக்கு பிசினஸே நடக்கல, பர்ச்சேஸ் இல்ல, சேல்ஸ் இல்ல, எக்ஸ்பென்சஸ் இல்ல, எதுவுமே இல்ல. அண்ட் ஃபைனல் குவார்டர் பொறுத்த வரைக்கும் எனக்கு 2,78,122 ப்ராஃபிட். ரைட்? இந்த மாதிரி நீங்க P&L ரிப்போர்ட்டை வந்து உங்க இஷ்டத்துக்கு நீங்க கஸ்டமைஸ் பண்ணி பார்த்துக்கலாம். இங்க நம்ம பார்க்கிறது 1st of April to 31st March, அதாவது ஃபார் ஹோல் ஃபைனான்ஷியல் நம்ம இதை பார்க்கிறோம். அதுல ஃபைனலா நெட் ப்ராஃபிட் 4,82,000 இருக்கு. நம்ம ஸ்பிளிட் பண்ணி பீரியாடிக்கல் நெட் ப்ராஃபிட் எவ்வளோன்றதையும் பார்த்துக்க முடியும். ஸோ மற்றபடி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பீரியட் சேஞ்ச் பண்றது, F2 ஆர் ஆல்ட் F2 கொடுத்து, ஸோ கம்பெனியே சேஞ்ச் பண்ணி P&L பார்க்கறது, ஈவன் நம்ம நிறைய விஷயங்கள் இதுல கத்துக்கணும். ஏன்னா எனக்கு இன்னொரு கம்பெனி இருக்கு, இந்த கம்பெனிக்கும் அந்த கம்பெனிக்குமான கம்பேரிசன் நான் எப்படி எடுக்கிறதுன்னு கேட்பாங்க. அது நம்ம ஒரு அட்வான்ஸ் ரிப்போர்ட் செஷன்ல பார்க்கலாம். அதே மாதிரி எனக்கு வந்து மல்டிபிள் கம்பெனிஸ் இருக்கு, எல்லாமே என்னுடைய குரூப் கம்பெனி தான். சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா பிரான்ச் வைஸ் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. 10 பிரான்ச் இருக்குன்னா 10 பிரான்ச்சுக்கும் தனித்தனியா டாலில அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு ஓவரால் ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்னு கேட்டாங்கன்னா மேனேஜ்மெண்ட் எல்லாத்தையும் எடுத்து போட்டு எக்ஸல்ல கொண்டு வந்து டோட்டல் பண்ணி அதை வந்து டாலி பண்ணிட்டு இருப்பாங்க. அது வேஸ்ட் ஆஃப் டைம். நீங்க என்ன பண்ணலாம்னா டாலில குரூப் கம்பெனின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. உங்களுக்கு 10 பிரான்ச் இருக்குன்னா அந்த 10 பிரான்ச்சையும் மெர்ஜ் பண்ணி உங்களுக்கு ரிப்போர்ட்ஸ் பார்க்கறதுக்கும் ஆப்ஷன் இருக்கு. ரைட்? அந்த மாதிரிலாம் பார்க்கறது நம்ம அட்வான்ஸ்ட் செஷன்ல பார்க்கலாம். ஆஸ் யூஷுவல் இங்கேயும் உங்களுக்கு வந்து F12 கான்ஃபிகரேஷன் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து பெர்சன்டேஜஸ் பார்க்கணும். எனக்கு எவ்வளவு வந்து நெட் ப்ராஃபிட் இருக்கு அப்படின்னா அந்த நெட் ப்ராஃபிட் ஓவரால் டிரான்சாக்ஷன்ல எனக்கு நெட் ப்ராஃபிட் வந்து 7.4% இருக்கு, கிராஸ் ப்ராஃபிட் 42% இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்க முடியும். ஆன் சேல்ஸ் எனக்கு 100% இருக்குன்னா அதுல எனக்கு கிராஸ் ப்ராஃபிட் எவ்வளோ, அதுல நெட் ப்ராஃபிட் எவ்வளோ, எனக்கு அதுல பர்ச்சேஸ் எவ்வளோ பாருங்க. இது பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். 65 lakhs வந்து சேல்ஸ் இருக்குன்னா 32.5 lakhs வந்து எனக்கு பர்ச்சேஸ் இருக்கு. இட்ஸ் நத்திங் பட் 50%. எனக்கு டோட்டலா நடக்கிற டர்ன் ஓவர்ல நான் 50% வந்து செலவா பண்றேன் பர்ச்சேஸ் மூலமா அப்படின்ற மாதிரி இதை பார்க்கும்பொழுது நமக்கு தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் வந்து மேனேஜ்மெண்ட்க்கு நீங்க எடுத்து கொடுத்தீங்கன்னா இதனால அவங்களுக்கு வந்து ஒரு டிசிஷன் மேக்கிங்க்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா உங்களை நிச்சயமா பாராட்டுவாங்க, உங்களை சீனியர் அக்கௌண்டன்ட் ரோலுக்கு என்ஹான்ஸ் பண்ணுவாங்க. ஸோ வெர்டிக்கல் P&L பார்க்கலாம், வித் கிராஸ் ப்ராஃபிட், வித்வுட் கிராஸ் ப்ராஃபிட் பார்க்கலாம். ஷோ பேஸ் கரன்சி, ஒரு கரன்சியோட நான் இந்த ரிப்போர்ட் பார்க்குறேன். டைட்டில்ல பாருங்க இன் INR அப்படின்னு பார்க்குறோம். இதெல்லாமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சின்ன சின்ன சேஞ்சஸ் இன் யுவர் ரிப்போர்ட் வந்து ஒரு மேனேஜ்மெண்ட்கான குயிக் டிசிஷனுக்கான ஒரு டூலா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்க ஆர்கனைசேஷன் வந்து இந்தியாவில் ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு, மலேசியாவில் ஒரு பிரான்ச் இருக்குன்னே வச்சுக்கோமே. ஸோ நீங்க வந்து P&L எடுக்கும் பொழுது ரெண்டுமே பாலாஜி மித்தாய்வாலா தான். ஆனா மலேசியால இருக்கிற பிரான்ச்சுக்கு வந்து INR இருக்காது. INR அப்படின்னா இந்தியன் ருப்பி. அங்க வந்து ரிங்கிட் மலேசியா இருக்கும். அப்ப RMன்னு டைட்டில் இருக்கும், நம்ம புக்ஸ்க்கு வந்து INR இருக்கும். இதை பார்க்கும்போதே ஒரு டிஃபரன்சியேஷன் அவங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நீங்க உங்க ரிப்போர்ட்டை மாத்தி பண்ண முடியும். இதனுடைய கண்டினியூட்டி வந்து பேலன்ஸ் ஷீட். பேலன்ஸ் ஷீட் வந்து எப்படி P&L நீங்க என்னென்ன ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்களோ அது எல்லாமே பீரியட், கம்பெனி சேஞ்ச் பண்றது, பேசிஸ் ஆஃப் வேல்யூ ஆர் சேவ் த வியூ ஆர் வந்து உங்களுக்கு மந்த்லி பேலன்ஸ் ஷீட், குவார்டர்லி பேலன்ஸ் ஷீட், அந்த மாதிரி வந்து ஆட்டோ காலம் கொடுத்து பேலன்ஸ் ஷீட்டையும் நீங்க வியூ பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா ஃபைனலா F12 கான்ஃபிகரேஷன் மூலமா நீங்க ஷோ பர்சன்டேஜ் மாதிரியான ஆப்ஷன்ஸையும் கொடுத்து பார்க்கலாம். ரைட்? இங்க பாருங்க உங்களுடைய டோட்டல் அசெட்ல பிக்ஸட் அசெட்ஸ் எவ்வளவு இருக்கு, கரண்ட் அசெட்ஸ் எவ்வளவு இருக்கு. இதெல்லாமே வந்து பேங்கர்ஸ் வந்து நம்ம லோன்லாம் வாங்க போகும்போது ஃப்ரீக்வெண்டா கேட்கிற கொஸ்டின்ஸ். உங்களுடைய டோட்டல் லைபிலிட்டியில கரண்ட் லைபிலிட்டி எவ்வளவு இருக்கு, கரண்ட் அசெட்ஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. உங்களுக்கு ஒர்க்கிங் கேபிட்டல் எவ்வளவு இருக்குன்னு கேட்டாங்கன்னா அதை உட்காந்து நான் கால்குலேட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. F12 கொடுத்தமா ஷோ ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன், அதுக்கு நான் எஸ் கொடுத்தமா எனக்கு டாலி ஆட்டோமேட்டிக்கா ஒர்க்கிங் கேபிட்டல் ரிப்போர்ட்டை கொடுத்துரும். ரைட்? இல்ல எனக்கு வந்து என்னுடைய பேலன்ஸ் ஷீட்ல வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் அசெட்ஸ் பார்க்கணும், அப்புறம் லைபிலிட்டிஸ் பார்க்கணும், அந்த மாதிரிலாம் பார்க்க முடியுமானா நிச்சயமா பார்க்கலாம். ரைட்? ஸோ இந்த மாதிரி நீங்க சேஞ்ச் பண்ணி பார்த்துக்கலாம். இங்க பேசிஸ் ஆஃப் வேல்யூல நிறைய இன்புட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, முன்னாடி F12 கான்ஃபிகரேஷன் இருந்தது இன்க்ளூட் ஒர்க்கிங் கேபிட்டல். இங்க பாருங்க எனக்கு கரண்ட் அசெட்ஸ், கரண்ட் லைபிலிட்டிஸ் தனியா காட்டாம எனக்கு ஒர்க்கிங் கேபிட்டல் கொடுத்துருக்காங்க. ஒர்க்கிங் கேபிட்டல் இஸ் நத்திங் பட் கரண்ட் அசெட்ஸ் மைனஸ் கரண்ட் லைபிலிட்டிஸ். ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல இந்த மாதிரியான அட்வான்ஸ்ட் ஃபைனான்சியல் ரிப்போர்ட்ஸும் நம்ம ஜெனரேட் பண்ண முடியும். ரைட்? ஒரு ஜெனரல் பேலன்ஸ் ஷீட்டை நம்ம வந்து மேனேஜ்மெண்ட் புரியுற மாதிரி சின்னதா ஒரே ஒரு ஆப்ஷன் ஷோ பர்சன்டேஜ் ஆர் எனக்கு வந்து இந்த பேசிஸ் ஆஃப் வேல்யூல போயிட்டு ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படின்னு கொடுத்தனாவே பேங்க்குக்கு உங்களுடைய பிசினஸ் ஓனர் போறாருன்னா பேங்க் மேனேஜர் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அதான் கேட்பாரு, உங்களுடைய ஒர்க்கிங் கேபிட்டல் என்னன்னு கேட்பாரு. ஓகே, அப்போ வந்து பிசினஸ் ஓனர் வந்து எனக்கு ஒர்க்கிங் கேபிட்டல் என்னோட பேலன்ஸ் ஷீட்ல அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனே இல்லையேலாம் யோசிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. இந்த மாதிரி சின்ன சின்ன ரிப்போர்ட்ஸ் நீங்க அவங்களுக்கு எடுத்து கொடுக்கலாம். நான் இவ்வளவு நேரம் வந்து உங்களுக்கு டாலில எந்த ரிப்போர்ட் பார்த்தாலும் அதுல வந்து ஒரு F12 கான்ஃபிகரேஷன் மூலமோ இல்ல ஒரு சேஞ்ச் வியூ மூலமோ இல்ல சேவ் வியூ மூலமாவோ அந்த ரிப்போர்ட்டை நீங்க கஸ்டமைஸ் பண்ணலாம்னு சொன்னோம் இல்லையா, அதை பண்ணலாம். அதோட சேர்த்து உங்களுக்கான ரிப்போர்ட்ஸ் வந்து
கஸ்டமைஸ் பண்றதுக்கு இன்னும் நிறைய இருக்கு. என்னோட இன்வாய்ஸ் வந்து எனக்கு ஏத்த மாரி மாத்தணும் அப்படின்னா, Tallyல டிடிஎல் அப்படின்ற ஒரு லாங்குவேஜ், Tally டெஃபினிஷன் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த லாங்குவேஜ் மூலமா தான் நம்ம வந்து ரிப்போர்ட்ஸ வந்து கஸ்டமைஸ் பண்ண முடியும். ஈவன் நான் இப்போ உங்களுக்கு கண்ணு முன்னாடி காட்டுறது ஒரு இன்வாய்ஸ கஸ்டமைஸ் பண்ணுது. Tallyயோட இன்வாய்ஸ் ரொம்ப ப்ரொஃபஷனலா இருக்கும். இருந்தாலும் நமக்கு வந்து ஒரு கம்பெனியோட லோகோ, கம்பெனியோட பேர வந்து டாப்ல கொண்டு வர்றது, வித் டிஃபரெண்ட் கலர்ஸ்ல நம்மளுடைய கம்பெனிக்குன்னு ஒரு ஃபாண்ட் இருக்கும். அந்த ஃபாண்ட்ல, கலர் கோட்ல கொண்டு வர்றது, அதெல்லாமே நீங்க கஸ்டமைஸ் பண்றதுக்கு நீங்க வந்து ஆப்ஷன்ஸ் இருக்குன்றது Tallyல தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதே மாரி உங்களுடைய ஃபூட்டர்ல பார்த்தீங்கன்னா, உங்க கம்பெனியோட கம்ப்ளீட் அட்ரஸ் மென்ஷன் பண்றது, ஆர் வந்து உங்களுக்கு லெட்டர் ஹெட்ல இருக்கிற ஒரு ஃபார்மட் கொண்டு வர்றதுக்கோ, இல்ல வந்து உங்களுடைய சீல் அண்ட் சிக்னேச்சர் கொண்டு வர்றதுக்கோ Tally டெஃபினிஷன் லாங்குவேஜ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாரி உங்களுடைய இன்வாய்ஸஸ்லாம் நீங்க கஸ்டமைஸ் பண்ணினீங்கன்னா, நீங்க வந்து எங்கள அப்ரோச் பண்ணுங்க. ஆஸ் அ Tally டீலர் நாங்க உங்களுக்கு அத ஹெல்ப் பண்ணுவோம். அண்ட் tallyhr.com அப்படின்றது எங்களோட புது பிசினஸ் டிவிஷன். இதன் மூலமா நாங்க வந்து அக்கவுண்டன்ட்ஸ்க்கு வந்து ஜாப் சோர்ஸ் பண்ணி குடுத்துட்டு இருக்கோம். ஆஸ் அ Tally டீலர் எங்களுக்கு 15,000 பிளஸ் Tally யூசர்ஸ் இருக்காங்க. அவங்களுடைய ஆர்கனைசேஷன்ல ஒரு அக்கவுண்டன்ட் தேவைப்படுறாங்கன்னும் போது எங்கள கான்டாக்ட் பண்றாங்க. சோ அவங்கள வந்து உங்களோட கனெக்ட் பண்றது தான் இந்த tallyhr.com உடைய அப்ஜெக்டிவ். சோ நீங்க எங்களோட வெப்சைட்ட வந்து ஆக்சஸ் பண்ணுங்க. அதன் மூலமா உங்களுக்கு ஜாப் ரிக்வெஸ்ட் ஏதாவது இருந்தாலும் நீங்க குடுக்கலாம். LinkedInலயும் நாங்க அவைலபிளா இருக்கோம். எங்கள ஃபாலோ பண்ணுங்க. www.tallyhr.com அப்படின்றது எங்களுடைய வெப்சைட். Thank you very much for your participation.